சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் தற்போது பிறக்க போகிறது. இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு நிறைய மாற்றங்கள் உருவாக போகிறது. அதாவது ஒவ்வொரு ராசினியர்களுடைய தலையெழுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க நினைத்தபடி நிச்சயமா ஒரு சில ராசிக்கு மாறலாம், நினைக்காத அளவுக்கு சில ராசினியர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி ரிஷபம் ராசியை இருந்தால் ரிஷபம் ராசினியர்களுக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்ன மாதிரி சம்பவங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க, ஆபத்தாக இருக்க போகிறதா இல்லை நன்மையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தொழில் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, பொருளாதார நிதி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, ஆரோக்கியத்துல ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுமா ஏற்படாதா, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது அதிர்ஷ்டங்கள் வரப்போகிறதா, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது என அனைத்து தகவலுமே நீங்க விரிவாக பார்க்கலாம். முக்கியமா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்துல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு வரலாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக இதனால் தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக அமைந்திருக்கு, சாதகமாக இருக்க போகிறதா இல்லை பாதகமாக இருக்க போகிறதா அப்படிங்கிறத விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. ரிஷபராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு திருப்பு முனை காத்திருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அதிர்ஷ்டகரமான மாற்றங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சராசரியை விட சிறந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. வேலை கண்ணோட்டத்தில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்த்த சலுகை, எதிர்பார்த்த முன்னேற்றம், எதிர்பார்த்த உயர்வு, இதில் ஏதாவது ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நடப்பதற்கான ஒரு அற்புதமான நிகழ்வு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த அதிர்ஷ்டக்கார விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயமா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்க போகிறது. ஸோ வேலை ரீதியா ரிஷபராசி நேயர்கள் எதிர்பார்க்காத மாற்றங்களாக திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் நிச்சயமா உண்டாகலாம். இதனால நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்திலும் சரி மிகுந்த மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ கண்டிப்பா ரிஷபராசி நேயர்கள் எதிர்பார்த்த ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். என்னதான் வேலை ரீதியா அதிர்ஷ்டங்கள் கிடைத்தாலுமே வேலை ரீதியா ஒரு கண் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஏன்னா உங்கள் மீது பொறாமைப்பட்டு சில நபர்கள் உங்களுக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இதனால வேலை சார்ந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் இந்த நேரத்தில் உண்டாகலாம். கல்வி ரீதியாக நீங்க ஏதாவது ஒரு புதிய வாய்ப்பை தேடிக்கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. மாணவர்களுக்கு சராசரியான மாற்றங்கள் உண்டாகலாம். கல்வியில சமநிலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து முழுவதுமே பார்த்தீங்கன்னா வீட்டு விஷயங்களில் பதற்றம் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ குடும்பம் சார்ந்த விஷயத்துல எதிர்பார்க்காத வகையில ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா ரிஷபராசினியர்களுக்கு ஒரு பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எத்தனை பிரச்சனை வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும், அதை எப்படி முறியடிக்கணும் அப்படின்னு மட்டுமே நீங்க யோசித்து செயல்படுங்க. நீங்களும் பிரச்சனையை பெரிதாக்காமல் இந்த மாதிரி முடிவுகளை எடுப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடினமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறது. ஏன்னா ஒரு புறம் பார்த்தீங்கன்னா வேலையில ஏதாவது ஆபத்து ஏற்படலாம், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வெளியிலும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு, சின்ன சின்ன பிரச்சனை உருவாகக்கூடிய சூழல் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுவது முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரம் நீங்க டென்ஷன் ஆகாமல் சாதகமாக சமாளிப்பது முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் காதல் செய்யக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு
காதல் உறவுகளில் சில ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உங்களுடைய காதல் விஷயத்துல நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறதுல எந்தவித தவறுமே கிடையாதுங்க. இந்த நேரம் ரிஷபராசினியர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எந்தவித பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. ஸோ பெரிய அளவில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. அதை எப்படி சமாளிக்கணும்னு மட்டுமே நீங்கள் யோசித்து செயல்படுங்க. ஒரு நாகரிகமான மற்றும் மென்மையான முறையில் தொடர்பு கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பின்பற்றுங்க. ரிஷபராசினியர்களுக்கு திருமண வாழ்க்கை கவனமாக செயல்படுவது அவசியம். திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக நீங்கள் நினைக்கவே கூடாதுங்க. ஏன்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்காது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி, டென்ஷன், கோபம், சண்டை, சச்சரவு, பிரச்சனை, சிக்கல் என அனைத்துமே சமாளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக திருமண வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க போகிறது. ஸோ திருமண வாழ்க்கை உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா விதிகள் மற்றும் மரபுகளை பின்பற்றுவது அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுங்க. எதிர்மறையை நோக்கி உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த காலகட்டம் செல்வத்தின் கிரகமான குரு உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நீங்க கணிசமாக சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறலாங்க. ஸோ தொழில் ரீதியா, வியாபாரம் ரீதியா நீங்க பெரிய மாற்றத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நினைத்து பார்க்காத அளவிற்கு அதிர்ஷ்டமான யோகமான விஷயமாக இந்த லாபங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. இதனால பணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு குறையலாம். அதாவது பணம் ரீதியாக கடன் வாங்கி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா கடனை தீர்த்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த நேரம் பொதுவாகவே நிதி விஷயங்களில் ரிஷபராசினியர்களுக்கு சாதகமான மாற்றம் உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இந்த நேரம் நீங்கள் கவனித்துக் கொள்வது அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தொந்தரவு ஏற்படாது. ஆனாலும் நீங்கள் வேலை ரீதியாக, குடும்பம் ரீதியாக டென்ஷன் ஆகும் பொழுது மன அழுத்தத்திற்கு நிச்சயமாக நீங்கள் ஆளாகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. எதையுமே நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அதை சாதாரணமாக முடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆள் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி வாருங்க. இந்த காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கண்ணோட்டத்தில் செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த கவனமாக பார்த்து கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரிஷபராசினியர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்த்து பயன்பெற்றிருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.